தினத்தந்தி நாளிதழ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு மாதிரி வினாவிடை. டாபிக் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும். சீர்திருத்த கருத்துக்களை முதலில் திரைப்படத்தில் புகுத்தியவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ உடுமலை நாராயணகவி. இவரது சிறப்பு பெயர் பகுத்தறிவு கவிராயர். முத்துசாமி கவிராயரின் மாணவர் இவர். நாட்டுப்புற பாடல் மெட்டுகளை திரைப்படத்தில் அறிமுகம் செய்தவர் உடுமலை நாராயணகவி. இந்திய அரசு இவரது நினைவை போற்றும் வகையில் 31/12/2008 அன்று அஞ்சல் தலை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு இவர் வாழ்ந்த திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் மணிமண்டபம் அமைத்துள்ளது. உரைநடையின் சிக்கனந்தான் கவிதை, ஓங்கும் உணர்ச்சிகளின் சிக்கனந்தான் அடக்கம் என்ற கவிதை வரியின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி கவிஞர் சுரதா. இவரது சிறப்பு பெயர் உவமை கவிஞர். தேன்மழை, துறைமுகம், சுவரும் சுண்ணாமும், சுரதாவின் கவிதைகள் முதலிய கவிதை நூல்களை இயற்றியுள்ளார். தேன்மழை என்னும் கவிதை நூல் தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை வழங்கும் சிறந்த நூலுக்கான பரிசை பெற்றுள்ளது. தமிழக இயலிசை நாடக மன்றத்தின் கலைமாமணி பட்டத்தையும் தமிழக அரசின் பாவேந்தர் விருதையும் இவர் பெற்றுள்ளார். கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. ஆசிரியர்கள் சிறப்பு பெயர்கள் கொடுத்துருக்காங்க. மருதகாசியோட சிறப்பு பெயர் திரைக்கவி திலகம். உடுமலை நாராயணகவி பகுத்தறிவு கவிராயர். பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் மக்கள் கவி. கண்ணதாசன் குழந்தை மனம் கொண்ட கவிஞர் கவி அரசு. ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. ஆமார்க்கும் குடியல்லோம் என்னும் பாடல் யாரை அச்சமில்லை அச்சமில்லை என பாடத் தூண்டியது? அச்சமில்லை அச்சமில்லை என பாடினவர் பாரதியார். தேவாரத்தில் திருநாவுக்கரசர் இந்த வரிகளை ஏற்றிருப்பாரு. நாமார்க்கும் குடியல்லோம் அப்படின்னா நான் யாருக்கும் அடிமை இல்லை, இதான் அதோட பொருள். பாரதியாரோட இயற்பெயர் சுப்பிரமணியம் என்கிற சுப்பையா. இவரது பெற்றோர் சின்னசாமி இலக்குமி அம்மையார். இவருக்கு பாரதி பட்டம் 11 வயதில் எட்டயபுரம் சமஸ்தானம் வழங்கியது. பொறுத்துக. ஆசிரியர்கள் நூல்கள் கொடுத்துருக்காங்க. பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு, சுரதா தேன்மழை, முடியரசன் காவிய பாவை, பாரதிதாசன் குறிஞ்சித்திட்டு. ஆன்சர் ஆப்ஷன் பி. காசுக்கு பாடுபவன் கவிஞன் அல்லன், கைமாறு விழைந்து புகழ் பெறுதல் வேண்டி மாசற்ற கொள்கைக்கு மாறாய் நெஞ்சை மறைத்துவிட்டு பாடுபவன் கவிஞன் அல்லன் என்று பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி முடியரசன். முடியரசன் அவர்களோட இயற்பெயர் துரைராசு. இவரது பெற்றோர் சுப்பராயலு சீதாலட்சுமி. இவர் காரைக்குடி மீசு உயர்நிலைப்பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியவர். இவரது கவிதைகளை சாகித்ய அகாடமி தமிழிலும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்துள்ளது. தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி தேன்மழை. கண்ணதாசன் திரைப்பட பாடல் வாயிலாக மக்களுக்கு டேஷ் உணர்த்தினார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மெய்யியலை உணர்த்தினார். கண்ணதாசன் அவர்களோட இயற்பெயர் முத்தையா. இவரது பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி. தன்னோட திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர். சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் சிறப்பிக்கப்பட்டிருந்தார். கூற்றுகளுக்கு சொந்தக்காரர் யார்? மீசு உயர்நிலைப்பள்ளியின் தமிழாசிரியர். பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்களுள் மூத்தவர். ஆன்சர் ஆப்ஷன் சி முடியரசன். பரம்புமலையில் நடந்த விழாவில் குன்றக்குடி அடிகளார் அவர்களால் முடியரசன் அவர்களுக்கு கவியரசு என்னும் பட்டம் வழங்கப்பெற்றது. 1966ஆம் ஆண்டு பூங்கொடி என்னும் காவியத்துக்காக தமிழக அரசு பரிசு வழங்கியுள்ளது. இசையமுது என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதிதாசன். பாரதிதாசன் அவர்களின் பிசிராந்தையார் என்னும் நாடக நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது. இவர் இயற்றிய வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடல் புதுச்சேரி அரசின் தமிழ்த்தாய் வாழ்த்தாக பாடப்படுகிறது. பெண்களுக்கு எது முதன்மையானது என்று பாரதிதாசன் கூறுகிறார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கல்வி. கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்ற கூற்று பாரதிதாசனோடது. பொறுத்துக. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். ஆன்சர் ஆப்ஷன் பி. புதுக்கவிதை என்ற வடிவம் உருவாக காரணம்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரதியின் வசன கவிதை. உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்புக்கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதையின் வடிவம்தான் வசன கவிதை எனப்படும். இது ஆங்கிலத்தில் ப்ரோஸ் பொயட்ரி, அதாவது ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். இது தமிழில் பாரதியாரால் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த வசன கவிதையே புதுக்கவிதை என்ற வடிவம் உருவாக காரணமானது. பொருத்தி காட்டுக. பாஞ்சாலி சபதம் காவியம், சுதேசமித்திரன் இதழ்,
புதிய ஆத்திச்சூடி குழந்தைகளுக்கான நீதி பாடல். சிந்துக்கு தந்தை பாராட்ட பெற்றவர். இதெல்லாம் யாரை பற்றி கொடுத்துருக்குன்னா பாரதியாரை பற்றி கொடுத்துருக்கு. சிந்துக்கு தந்தைன்னு பாரதியாரை போற்றுனது பாரதிதாசன். ஆன்சர் ஆப்ஷன் சி. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதம் செய்திடல் வேண்டுமம்மா என்ற பாடலை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி. கவிமணி தேசிக விநாயகனார். கவிமணி தேசிக விநாயகனார் பிறந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் தேரூர். இவரது பெற்றோர் சிவதானு, ஆதிலட்சுமி. வால்ட் விட்மனின் சாயலில் வசன கவிதை பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி. பாரதியார். ஆசிய ஜோதி என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. சாகித்ய அகாதமி வெளியிட்ட தமிழ் கவிதை களஞ்சியம் என்ற நூலிலும் தென்மொழிகள் புத்தக வெளியீட்டுக் கழகம் வெளியிட்ட புது தமிழ் கவிமலர்கள் என்ற நூலிலும் மற்றும் பற்பல தொகுப்பு நூல்களிலும் யாருடைய பாடல் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி. வாணிதாசன். வாணிதாசனின் இயற்பெயர் அரங்கசாமி என்கிற எத்திராசலு. இவர் புதுவை அடுத்த வில்லியனூரில் பிறந்தவர். இவரது பெற்றோர் திருக்காமு துளசி அம்மாள். இவரது சிறப்பு பெயர்கள் கவிஞரேறு, பாவலர்மணி. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என அழைக்கப்படுபவர் வாணிதாசன். இலக்கியம், விண்மீன், ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடுகளை நடத்தியவர் யார்? ஆப்ஷன் டி. சுப்புரத்தினதாசன் சுரதா. சுரதாவோட இயற்பெயர் ராசகோபாலன். இவர் பிறந்த ஊர் தஞ்சை மாவட்டம் பழையனூர். இவரது சிறப்பு பெயர் உவமை கவிஞர். கவிஞர்கள் வாழ்ந்த வருடங்களில் எது தவறு? பாரதியார் 11/12/1882 முதல் 11/9/1921. இது சரி. நாமக்கல் கவிஞர் 19/10/1888 முதல் 24/8/1972. இது சரி. கவிமணி 27/8/1876 முதல் 9/10/1974. இது தவறு. இறந்த ஆண்டு 26/9/1954. இது தவறாக கொடுத்துருக்கு. பாரதிதாசன் 29/4/1891 முதல் 21/4/1964. தவறானது ஆப்ஷன் சி. கவிமணி. பொறுத்துக. மயிலாட்டம் கரகாட்டத்தின் துணையாட்டம். ஒயிலாட்டம் கம்பீரத்துடன் ஆடுதல். புலியாட்டம் தமிழரின் வீரத்தை சொல்லும் கலை. தெருக்கூத்து வேளாண்மை செய்வோரின் கலை. ஆன்சர் ஆப்ஷன் சி. தகக தகதகக தந்தத்த தந்தகக என்று தாளம், பதலை, திமிலை, துடி, தம்பட்டமும் பெருக என்ற தப்பாட்ட இசை குறித்து பதிவு செய்யும் நூலாசிரியர் நூல். ஆன்சர் ஆப்ஷன் பி. அருணகிரிநாதர் திருப்புகழ். அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில் பிறந்தவர். இவர் இயற்றிய நூல்தான் திருப்புகழ். இவரோட பிற நூல்கள் கந்தர் அந்தாதி, கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, சேவல் விருத்தம், மயில் விருத்தம், வேல் விருத்தம். சங்கொடு தாரை காலம், தழங்கொழி முழங்கு, பேரி, வெங்குரல், பம்பை, கண்டை, வியந்துடி, திமிலை, தட்டி என்ற வரி இடம்பெற்ற நூல் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பெரிய புராணம். திமிலைங்கிறது பலாமரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோலினால் கட்டப்படும் கருவிதான் திமிலை. மணல் கடிகார வடிவத்தில் திமிலை அமைந்திருக்கும். இதில் இந்த திமிலைக்கு இன்னொரு பேர் பாணி. கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கு. அழகிரிசாமி. கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் கு. அழகிரிசாமி. 1970 இவரோட அன்பளிப்பு எனும் சிறுகதை சாகித்ய அகாடமி விருது பெற்றது. நருந்தொகை என அழைக்கப்படும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி. வெற்றி வேர்க்கை. வெற்றி வேர்க்கையோட இன்னொரு பேர் தான் நருந்தொகை. இதனை இயற்றியவர் அதிவீரராம பாண்டியன். அதிவீரராம பாண்டியன் இயற்றிய பிற நூல்கள் காசிகாண்டம், நைடதம், லிங்கப்புராணம், வாயு சம்கிதை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம். தாராபாரதியின் நூல்களுள் மாறுபட்டதை தேர்ந்தெடுக்க. புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். இது 3 தாராபாரதியோட நூல்கள். தேன்மழை சுரதா எழுதினது. அப்போ மாறுபட்டது ஆப்ஷன் சி. தாராபாரதியோட இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். இவரோட சிறப்பு பெயர் கவி ஞாயிறு. செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுவது? ஆப்ஷன் டி. சோழர் காலம். கவிஞர் சிற்பியின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல்? ஆப்ஷன் சி. ஒரு கிராமத்து நதி. சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் கவிஞர், பேராசிரியர், மொழிபெயர்ப்பாளர், இதழாசிரியர் என பன்முகம் கொண்டவர். பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியவர்.
மொழிபெயர்ப்புக்காகவும் ஒரு கிராமத்து நதி கவிதை நூலிற்காகவும் 2 முறை இவர் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு. இவரோட நூல்கள் ஒளிப்பறவை, சர்ப்பயாகம், சூரியநிழல், ஒரு கிராமத்து நதி, பூஜ்யங்களின் சங்கிலி, இலக்கிய சிந்தனைகள், மலையாள கவிதை, அலையும் சுவடும். சாகித்ய அகாடமி செயற்குழு உறுப்பினராகவும் இவர் இருந்துள்ளார். ஒரு மொழியை பயன்படுத்துகின்றவர்களின் எண்ணங்கள் அம்மொழியில் இடம்பெற்றிருத்தல் வேண்டும். மொழியின் தன்மை மக்களின் பண்பாட்டை சார்ந்திருப்பது இயற்கையே. மக்கள் அறிவுள்ளவராக இருந்தால் அவர் தம் மொழியும் அவ்வாறே அமையும். யார் கூற்று? ஆன்சர் ஆப்ஷன் டி, காந்தி. தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்று கூறியவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, மு. வரதராசனார். குறட்டை ஒலி சிறுகதையின் ஆசிரியர் மு. வரதராசனார். தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே, நீ தேட வேண்டுவது தொண்டு என்று கூறியதும் மு. வரதராசனார்.